இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். கோவை சதாசிவம் ஐயா அவர்களின் நம்ம கழுதை நல்ல கழுதை என்கிற நூல். இந்த நூல் பார்த்தீங்கன்னா திரு கோகிலா செந்தில்குமார் அவர்கள் சொன்ன மாதிரியே இதுவும் ஒரு சிறிய நூல் தான். இந்த நூல் கூட போறதுக்கு முன்னாடி இந்த நூல் எப்படி கிடைச்சதுன்னு ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். என்னன்னா இந்த வருடம் புத்தக திருவிழா 2025 புத்தக திருவிழா கடைசி நாளுக்கு முந்தின நாள் கடைசி ஸ்டால்ல போய் நாங்க போய் தேடுறோம். கோவை சதாசிவம் ஐயாவோட பாம்புகள் அப்பதான் புதுசா வெளியிட்டு இருந்தாரு. அந்த நூல் தேடிதான் நான் போனேன். பார்த்தா அந்த நூல் எல்லா நூலுமே தீர்ந்துருச்சு. சதாசிவம் ஐயாவோடது எல்லா நூலுமே தீர்ந்து அந்த ஷெல்ஃப்ல கடைசியா தனியா இந்த நூல் மட்டும் உட்காந்துட்டு இருந்து. அவ்வாறுதான் இந்த நூல் எனக்கு கிடைச்சது. கிடைத்த ஒரு அடுத்த நாள்லயே நான் இதை படித்து முடித்து விட்டேன். இந்த நூல் எதை பத்தினா கழுதை நம்ம எதுக்காக அந்த சொல்ல நாம் பயன்படுத்துவோம்னா ஒருத்தர் திட்டுறதுக்குதான். ஒருத்தர் திட்டுறதுக்கும் ஒருத்தரை இழிவா சொல்றதுக்கும் தான் நம்ம இந்த கழுதை அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். அதுலயே ஐயா நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு, 7 கழுதை வயசாச்சு நம்ம திட்டுறோம். ஒரு கழுதையினுடைய ஆயுட்காலம் 30 ஆண்டுகள். அப்ப 7 × 30 அது கணக்கு இதாகுதுங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதே போல அறிவு கெட்ட கழுதை, நீ என்ன பள்ளிக்கூடத்துக்கு வந்தியா இல்ல கழுதை மேய்க்க வந்தியா, அப்புறம் அவிழ்த்து விட்ட கழுதை மாதிரி வரியே, இந்த மாதிரி பல சொற்கள் நம்ம கழுதை, நாய், எருமை இது எல்லாத்தையுமே நம்ம இழிவுபடுத்தி ஒரு மனிதனை இழிவுபடுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துற சொற்கள் தான் இதெல்லாம். ஆனா கழுதை எதற்காக உருவானது? நம்ம இன்னைக்கு கழுதைனா பொதி சுமைக்கிற கழுதை தான் நம்ம இது பண்றோம். ஆனா கழுதையோட ஆரம்ப காலம் இது, அது எங்க உருவாச்சு, அதனோட பயன்பாடுகள் என்ன, கழுதையில இருக்கிற வேறுபாடுகள், நம்ம டிஸ்கிரிமினேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். கழுதைய பயன்படுத்துறவங்க எந்த மக்கள், அந்த மாதிரி எல்லா இதையும் சேர்த்தி ஒரு தொகுத்த நூலா தான் இருக்கு. இந்த கடைசியா ஒரு கழுதையை பத்தி ஒரு இது, கழுதை கல்யாணம். நீங்க கிராமப்புறங்கள்ல எல்லாம் பருவமழை லேட்டா வருதுனாலோ இல்ல பருவமழை வரலனாலோ ஒரு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதை குறித்துமே இந்த நூல்ல ஐயா இது பண்ணியிருப்பாரு. அதுல இது மட்டும் இல்லாம தன்னோட அனுபவங்கள், தன்னோட சிறு வயது அனுபவங்கள் அதையுமே இதுல பதிவு பண்ணியிருப்பாரு. கடைசியா ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது நூல் இல்லை, இந்த கதை இது கழுதை குறித்த ஒரு கதை. அதாவது என்னன்னா, ஒரு உப்பு விற்கிற வியாபாரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த வியாபாரி தினமும் கழுதையோட முதுகுல உப்பை வச்சு விற்கிறதுக்கு எடுத்துட்டு போவாரு. அப்ப தினமும் ஒரு ஆத்தை கடந்துதான் போவாரு. அந்த ஆத்தை கடந்து போகும்போது ஒரு நாள் கழுதை தெரியாம அந்த ஆத்துல விழுந்துருது. அப்ப அதோட முதுகுல இருக்கிற உப்புமே தண்ணீர்ல விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த வியாபாரி அந்த மூட்டையை எடுத்து வேலை வைக்கும் போது அந்த வெயிட் கம்மியா இருக்கு. காரணம் அந்த உப்பெல்லாம் தண்ணீர்ல கரைஞ்சிருது. வெறும் அந்த சாக்கு மூட்டை மட்டும்தான் எடுத்து வைக்கிறாரு. அப்ப கழுதைக்கு தோணுது, இத மூட்டையை நம்ம தண்ணீர்ல போட்டோம்னா நமக்கு எடை குறையும், நமக்கு சுமை குறையும் அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து வேணும்னே அந்த மூட்டையெல்லாம் இதுல போட்டே போகுது, தண்ணியில போடுறது. அப்ப தொடர்ந்து இதே பார்த்துட்டு இருக்கிற வியாபாரி ஒரு நாள் உப்பு மூட்டைக்கு பதிலா பருத்தி மூட்டை, பஞ்சு மூட்டையை வச்சிடுறேன். பஞ்சை தண்ணியில போட்டு எடுத்து வச்சோன்னே இன்னும் எடை அதிகமா இருக்கு. இப்ப அதை பார்த்த கழுதை அது ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுது. அப்ப விலங்குகளுக்கு இருக்கிற அந்த அறிவாளித்தனம், நம்ம 5 அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அதுக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனம், ஒரு தடவை அந்த ஒரு செயலை செஞ்சுட்டோம்னா, ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்க வீட்டுல நாய்க்குட்டி இருக்கும். தினமும் நான் 4:30 மணிக்கு நான் பள்ளி முடிந்து வருவேன். இப்போ கரெக்டா எங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்டுலயே கேட்டுக்கிட்டே படுத்துட்டு இருக்கும். இப்ப ஒரு நாள் நான் முன்னாடியே வந்துட்டேன். அந்த அன்னைக்கு எக்ஸாம் இருந்ததுனால அரை நாள்ல வந்துட்டேன். அப்ப அதுக்கு தெரியல, அது வீட்டுக்குள்ள அது பாட்டுக்கு இருந்திருக்குது. நான் போய் பார்த்த உடனே அதுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. அடுத்த நாளே கரெக்டா 1:30 மணி நான் வர டைம் பார்த்து கரெக்டா கேட்டுக்கிட்ட படுத்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி அந்த நேரம் தெரியுது? நாம டைம் பார்த்து இது பண்றோம். அப்ப அதுக்கு ஒரே நாள்லயே தெரிஞ்சிருக்கு, இவன் இனிமே இந்த டைமுக்கு தான் வருவான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விலங்குகளுக்கு இருக்கிற அறிவாளித்தனம், விலங்குகளோட இது எல்லாத்தையும் கலந்து நிறைய புத்தகங்கள் ஐயா எழுதியிருக்காரு. அதுல ஒரு புத்தகம் தான் கழுதை. இதை அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். அம்மா சொன்ன மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளை அறுத்தெறியும் ஒரு புத்தகம். நன்றி.